கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். அயோத்தி ராமர் கோவிலில் இன்று காவி கொடி ஏற்றப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார். ராமர் கோவில் வளாகத்தில் காவி கொடியை ஏற்றிய பிறகு பேசிய அவர், இது ஒரு சாதாரண கொடி அல்ல, இந்தியாவின் 1000 ஆண்டுகள் பழமையான கலாச்சார அடையாளம் என்றும் ராமரின் உணர்வையும் ஒற்றுமையையும் பிரதிபலிப்பதாகவும் தெரிவித்தார். அயோத்தி முழுவதும் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் ராம பக்தியால் நிறைந்த தருணமாக இது அமைந்துள்ளதாக கூறிய மோடி, அயோத்தி இன்று வரலாற்றில் மற்றொரு முக்கிய மைல்கல்லை எட்டியுள்ளது என்றார். பகவான் ஸ்ரீ ராமரின் கொடி வாய்மையே வெல்லும் என்ற கொள்கையை நினைவு ஊட்டுகிறது என்றும் இது தெய்வீகத்தையும் ஒற்றுமையையும் ஊக்குவிக்கிறது என்றும் சுட்டிக்காட்டிய மோடி, அயோத்தி நகரம் இப்போது உலகிற்கு முன் மாதிரியாக மாறி வருகிறது என்று பெருமிதம் தெரிவித்தார். அயோத்தியின் வளர்ச்சி 21ஆம் நூற்றாண்டில் இந்தியா உருவெடுக்கும் பாதையை பிரதிபலிக்கிறது என்றும் அங்கு ஏற்படும் மாற்றங்கள் நாட்டின் முதுகெலும்பாக இருக்கும் என்றும் கூறிய அவர், அயோத்தி வருவோர் அனைவரும் சப்த மண்டபத்திற்கு சென்று ராமரின் ஆன்மீகத்தை அனுபவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் ராமர் கோவில் கட்டுமானத்தில் பங்கு கொண்ட அனைவருக்கும் பிரதமர் நன்றி தெரிவித்தார். கடந்த 11 ஆண்டுகளில் பெண்கள், பட்டியல் சமூகத்தினர், OBC பிரிவினர், பழங்குடியினர், விவசாயிகள், தொழிலாளர்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட அனைத்து பிரிவினரும் முன்னேற்றம் கண்டுள்ளதாகவும் 2047க்குள் உலகில் முன்னணி நாடாக இந்தியாவை மாற்றுவோம் எனவும் மோடி உறுதியளித்துள்ளார்.